வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய 40க்கு 40 நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தேர்தல் களம் களை எட்டியுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் தேர்தல் களம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இதுவரை வடமாநிலங்களை முற்றுகையிட்ட அனைத்து தேசிய கட்சியுடைய தலைவர்களும் இப்போது தென் மாநிலங்களை நோக்கி, குறிப்பாக தமிழகத்தை நோக்கி முற்றுகையிட தொடங்கியிருக்கிறார்கள். நரேந்திர மோடி வருகிறார், பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி வருகிறார், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய தலைவருமான சோனியா காந்தி வருகிறார். எங்கு பார்த்தாலும் தலைவருடைய பிரச்சார மையம் வீதிதோறும் வீடுதோறும் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். வாக்காளர்கள் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். வேட்பாளர்கள் மற்றும் தலைவர்கள் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிற தேர்தல் களம். இந்த 40க்கு 40 நிகழ்ச்சியில் இதுவரை 40 தொகுதிகளுடைய அலசல்களை கிறிஸ் இன்ஃபோ மீடியா நிறுவனத்துடன் இணைந்து பிரம்மாண்டமான கருத்துக்களை முடிவுகளை ஒன்றாக வெளியிட்டுக் கொண்டிருந்தோம். 40 தொகுதிகளுடைய ஒட்டுமொத்த முடிவுகளை மிக விரைவில் வெளியிட்டிருக்கிறோம். 40 தொகுதிகளுடைய ஒட்டுமொத்த முடிவுகள் உங்களுடைய எண்ணத்தை முழுமையாக பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இப்போதைய கள நிலவரத்தை முழுமையாக அறிந்து கொள்ளும் வகையில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு, தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்ட பிறகு, பிரச்சாரங்கள் உச்சகட்டத்தை எட்டிய பிறகு, அனைத்துக்குமான பிறகு கடைசி கட்ட நிலவரம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக அதற்கான முயற்சியில் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் உண்மையானதாக, நேர்மையானதாக, முழுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்று நாங்கள் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக உங்களை ஏமாற்ற மாட்டோம். கருத்து கணிப்புடைய முடிவுகள் வெளியிட இருக்கின்றன. அதற்கு முன்னால் இன்று நாம் ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். நேற்று நாம் பார்த்தோம் ஜாதகம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை பார்த்தோம். இன்று அதே போலவே இன்னொரு வித்தியாசமான நிகழ்வை நாம் பார்க்க இருக்கிறோம். அது என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் இன்று நாடு முழுவதும் அரசியல் தளத்தில் தேர்தல் நிலவரத்தில் நடந்தது என்ன என்பதை தேர்தல் மேடையில் இப்போது பார்க்கலாம். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக சட்டமன்றத்தில் விவாதிக்க திமுக தலைவர் கருணாநிதி தயாரா என முதலமைச்சர் ஜெயலலிதா கேள்வி எழுப்பியுள்ளார். செய்யாறு ஆரணி கூற்றோடு பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தின் மின் பற்றாக்குறைக்கு முந்தைய திமுக ஆட்சியே காரணம் என்றார். ஈரோடு திமுக வேட்பாளர் பவித்ரவள்ளியை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக பொருளாளர் ஸ்டாலின், பேருந்து பால் கட்டணத்தை குறைப்பதாக முதலமைச்சர் ஜெயலலிதா கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது என கேள்வி எழுப்பினார். மத்திய அரசில் சோனியா காந்தியின் ஆதிக்கம் இருந்ததை பிரதமர் மன்மோகன் சிங்கின் குடும்பத்தினர் மறுக்கவில்லை என பாஜக பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகாரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டில் ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை பாஜகவால் தான் தர முடியும் என்றார். பிரிவினை மற்றும் சர்வாதிகார சக்திகளை வாக்காளர்கள் புறக்கணிக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். தொலைக்காட்சி வாயிலாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், எதிர்கால இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பதை மனசாட்சியிடம் கேட்டு அதன்படி வாக்களியுங்கள் என கேட்டுக் கொண்டார். 40க்கு 40 நிகழ்ச்சியில் நேற்று ஒரு வித்தியாசமான நிகழ்வை பார்த்தோம். இன்று இன்னொரு வித்தியாசமான பகுதியை பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லியிருந்தேன். நண்பர்களே, ஒவ்வொரு கூட்டணியுடைய நிலவரம் இதற்கு முன்னால் எப்படி இருந்தது, கடந்த தேர்தல் எப்படி இருந்தது என்பதை பார்த்தோம். எப்போதுமே கடந்த கால வரலாறை சொன்னால் இந்த கால நிலைமையை நாம் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்வார்கள். அதேபோல 2006 சட்டமன்ற தேர்தல், 2009 பாராளுமன்ற தேர்தல், 2011 கடைசியாக நடந்த 2011 சட்டமன்ற தேர்தல், இதில் ஒவ்வொரு கட்சியின் நிலைமை என்னவாக இருந்தது என்பதை பார்க்க இருக்கிறோம். அதன் மூலமாக இந்த தேர்தலுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். 2006 சட்டமன்ற தேர்தல், 2009 பாராளுமன்ற தேர்தல், 2011 சட்டமன்ற தேர்தல், மூன்றில் ஒவ்வொரு கூட்டணியாக பார்க்க இருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியது ஒரு புதிய கூட்டணி முயற்சியாக உருவாக்கி இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி. இதற்கு முன்னால் எப்படி பெர்ஃபார்ம் செய்தது, எப்படி செயல்பட்டிருந்தது, இந்த கூட்டணி இப்போதுதான் முதல் முறையாக அமைந்திருந்தாலும் கூட இதற்கு முன்னால் இந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் தனித்தனியாக வேறு கூட்டணியில் இருந்தபோதும் சரி, தனியாக போட்டி இருந்தபோதும் சரி, என்ன மாதிரியான வாக்கு சதவீதத்தை பெற்றிருந்தார்கள், அவர்களுடைய நிலைமை அப்போது என்னவா இருந்தது, எத்தனை தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார்கள், அதன் மூலமாக இப்போது அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் இவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பாஜகவுடைய தேசிய செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறார். அதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு கோசல் ராம் அவர்கள் இருக்கிறார். உங்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நண்பர்களே. முதல்ல நாம் பார்க்க இருப்பது 2006 ஆண்டு சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெற்றிருந்தன, அந்த கட்சிகள் அப்போது அவர்கள் வாங்கிய ஓட்டு சதவீதம் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். 2006 இப்போது நாம் பார்க்கலாம். 2006 சட்டமன்ற தேர்தலில் பாஜக 225 தொகுதியில் போட்டியிட்டது. ஆனால் எந்த தொகுதியில் வெற்றி பெறவில்லை. அவர்கள் வாங்கிய ஒட்டுமொத்த வாக்கு விகிதம் அந்த தேர்தல் 2006 சட்டமன்றத்தில் 2.10. அதேபோல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 35 தொகுதியில் போட்டியிட்டது, 6 தொகுதியில் வெற்றி பெற்றது, 37.70%. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து போட்டியிட்டார்கள் அப்போது. அதன் பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனித்து களம் கண்டது. 2006 சட்டமன்ற தேர்தலில் 232 தொகுதியில்
போட்டியிட்டது. ஒரு தொகுதியில் அந்த கட்சியுடைய தலைவர் விஜயகாந்த் மட்டும் வெற்றி பெற்றிருந்தார். அந்த தேர்தலில் அந்த கட்சி 2006 சட்டமன்ற தேர்தலில் பெற்றிருந்த வாக்கு வீதம் 8.45. அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சி 31 தொகுதியில் போட்டியிட்டது, 18 தொகுதியில் வெற்றி பெற்றது. ஒட்டுமொத்தமாக அவர்கள் வாங்கிய வாக்கு வீதம் 43.43. இது அவர்கள் போட்டியிட்ட தொகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. ஒட்டுமொத்தமான கருத்து கணிப்பு அல்ல. இந்த 18 தொகுதியில் பெற்ற வாக்கு வீதம் 43.43. இதுல அவங்களுடைய பழைய 2006 சட்டசபை நிலவரத்தை நான் பார்ப்போம். இதைத்தான் நான் தமிழ் சீட்டை முதல்ல கொண்டு வருகிறேன். இந்த அலையன்ஸ் இப்ப புதிதாக உருவாயிருந்தாலும் கூட அப்போ வேற வேற கூட்டத்தில் இருந்தாங்க. ஒருத்தர் தனித்து போட்டிட்டு இருந்தார், ஒருத்தர் அதிமுக கூட்டத்தில் இருந்தார், ஒருத்தர் திமுக கூட்டத்தில் இருந்தார். இதெல்லாம் சேர்ந்து இப்ப நம்ம ஒரு கூட்டணியா, நீங்க புதிய கூட்டணியா உருவாக்கி இருக்கீங்க. இவங்களுடைய 2006 பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஓட்டு சேர்ந்தா இருக்கு. பாமக அதிகமா தெரிஞ்சாலும் கூட அவருடைய ஓட்டு வங்கி ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்து இந்த 18 தொகுதியில மட்டுமான ஓட்டு வங்கி. அதே போல ஒரு 8.45 இருந்தது விஜயகாந்தோடைய தேமுதிக. இப்போது அவர்கள் குறைந்திருக்கிறா கூடியிருக்கா என்பது ஒரு கேள்விக்குள்ள விஷயமா இருக்குது. அதே போல மதிமுக தென் மாவட்டங்களில் ஒரு வலுவான ஒரு இயக்கமா இருக்குது. சராசரியாக 234 தொகுதிக்கும் 40 பாராளுமன்ற தொகுதி பிரிச்சோம்னா எல்லாருக்குமே ஒரு சிங்கிள் டிஜிட்ல தான் இந்த கூட்டணியுடைய பலம் வாக்கு எதிர்ப்பு சொல்லுவாங்க. இந்த அணி 2006 இருந்து எந்த வகையில மாறுபட்டு இருக்கும், எந்த வகையில் உங்களால் முன்னாடி கொண்டு போக முடியும் நினைக்கிறீங்க? ஒரு கூட்டணி வேறு வேறு தளத்தில் இயங்கிக் கொண்டிருந்தவர்கள் ஒரு கூட்டணி அமைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒன்று. இன்னொன்று, ஒரு தேசிய இயக்கமும் மாநில இயக்கங்களும் சேர்ந்த ஒரு கலவையான ஒரு கூட்டணி, அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். இன்னொன்று, இப்பொழுது நாட்டில் இருக்கும் சூழ்நிலை, இரண்டு மிகப்பெரிய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அணி வர வேண்டும் என்ற தமிழக மக்களின் பல்நாள எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதாக ஒரு எண்ணம். இன்னொன்று, தேசிய அளவில் நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகள். அதாவது இப்பொழுது நடப்பது பாராளுமன்ற தேர்தல். காங்கிரஸ் தனது ஆட்சியில் படுதோல்வி அடைந்திருக்கிறது மக்கள் எதிர்ப்பில். அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக பிரதம அமைச்சராக நாங்கள் முன்னிறுத்திருக்கும் நரேந்திர மோடி மீது மக்களுக்கு இருக்கும் ஒரு ஈர்ப்பு. ஆக இந்த எல்லா கலவைகளையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீர்கள் என்றால் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும், பெர்சன்டேஜ் வைஸ் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் மக்கள் எதை எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அதை நாங்கள் நிறைவேற்றி இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தி உருவாகாதா என்று தமிழக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த மாற்று சக்தியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அந்த மாற்று சக்தி, அதுவும் இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் நேர் எதிர்கட்சியாக காங்கிரசுக்கு இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. ஆக பாரதிய ஜனதா கட்சி என்ற பலமும் மாநிலத்தில் எங்களுக்கு இருக்கின்ற சிறிய பலவீனத்தை சேர்ப்பதற்காக, பலம் கொடுப்பதற்காக உள்ள மாநில கட்சிகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியாக வரும். ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தி அப்படிங்கிற நம்பிக்கை திரு கோசல்ராம் கேட்க விரும்புறேன். நம்ம 96 அதிமுக படுதோல்வி அடைந்தது, 2001 திமுக படுதோல்வி அடைந்தது. ஆனால் அவர்கள் மேலெழுந்து வந்தார்கள். இப்ப இங்க இருக்கக்கூடிய யாருமே ஆட்சி அமைத்த கட்சி இல்ல. ஆனால் எல்லாருமே ஒரு மூன்றாவது மாற்று சக்தியா வரணும்னு எல்லாருமே முயற்சி பண்ணாங்க. பாமக ஒரு முறை முயற்சி பண்ணது, மதிமுக ஒரு முறை முயற்சி பண்ணது, தேமுதிக ஒரு முறை முயற்சி, பாஜக கூட அந்த இருக்கு. இப்படி மாற்று சக்தியா திகழ வேண்டும்ங்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்கும் போது அது எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை, எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? அது இப்ப அமைஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் எடுத்த முயற்சியில இது ஒரு வலுவான நல்ல ஒரு முயற்சி. இதுவரைக்கும் மூணாவது அணி அமைஞ்சது. ஆனா அது மூன்றாம் தரமான அணியா தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஓட்டு வங்கியை ஒரு பெரிய அளவில் கொண்டு வரக்கூடிய ஒரு ஓட்டு வங்கி இல்லாம இருந்துச்சு. ஆனால் இந்த முறை இந்த கட்சிகள் ஓரளவுக்கு ஓட்டுகள் வாங்கக்கூடிய எண்ணிக்கை, அதாவது ரொம்ப மோசமாக ஓட்டு வங்கி இருக்கிற மாதிரி இல்லாமல் இவங்க கூட்டி பார்த்தா அந்த ஒரு சில ஏரியாக்கள் நீங்க பாத்தீங்கன்னா பாமக இருக்கக்கூடிய நார்த்தன் பெல்ட், இந்த பெல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க மூன்றாவது இடம்ங்கிறது கூட நெருக்கமாக வரலாம். சில இடங்களில் இரண்டாவது இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு பலமான ஒரு கூட்டணியை தான் அமைச்சிருக்காங்க. அதனால இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சகோதரி சொன்ன மாதிரி இது இதுவரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. ஒரு மூன்றாவது அணி உருவாகாதான்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அது இப்ப உருவாகி இருக்கு. இதுவரைக்கும் அந்த காங்கிரஸ் கட்சி இந்த முயற்சி எடுக்கவே இல்லை. பாரதிய ஜனதா எடுத்த முயற்சியில அது உருவாயிருக்கு. ஆனா இதுல என்னன்னு பாக்கணும்னா, இந்த 7 கட்சி கூட்டணியில எந்த கட்சிக்கு ஓட்டு வங்கி அதிகமா இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் ஒட்டிக்காம இருக்காங்க. தாமரையில தண்ணீர் மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அதனால அவங்க ஒட்டாம இருக்காங்க. அந்த இதெல்லாம் ஒட்டினாதான் இந்த தேர்தலில் அது வாக்கா மாறணும்.
இல்ல இப்ப ஒவ்வொரு கட்சியுமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவங்க தனியா போட்டியிட்ட போது வேறு கூட்டணியில் இருந்த போது அவங்களுக்கு வந்து சீட் ரொம்ப குறைவா கொடுக்கப்பட்டது. 2011 தேர்தலில் மதிமுக போட்டியிடவே இல்லை, அவர் சீட் ரொம்ப குறைவா கொடுத்ததுனால. பாமக அந்த மாதிரி வந்து 2009 போட்டியிட்ட 7க்கு 7மே தோத்துது. அவங்களுடைய பலம் என்ன பலங்கிற ஒரு கேள்விக்குள்ளான விஷயமா இருக்கும்போது இந்த ஒட்டுமொத்தமா சேர்ந்த இந்த பலம் அப்படிங்கிற நம்பிக்கை எதனால வந்தது? இப்ப வந்து ஒரு பலமான அணிக்கு நீங்களே நம்புறீங்க, இந்த பலமான அணிங்கிற கான்பிடன்ஸை எது கொடுத்தது? இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 3வது அணி அமைத்தவர்கள் வந்து ஒரு தேசிய கட்சியோட பெரிய அளவுல வந்து கூட்டணி வச்சது வருவாங்க. அதாவது என்ன வருவாங்கன்னா ஒரு பாஜக கூட ஒரு மதிமுக இருக்கும், அல்லது ஒரு பாமக மட்டும் இருக்கும். ஆனால் இந்த இன்றைய இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றாக ஓரளவுக்கு நாங்கள் வாக்குகள் வாங்க முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு அணி அமைஞ்சதில்லை. நீங்க இதுவரைக்கும் உள்ள தேர்தல் எல்லா தேர்தலும் எடுத்து பாருங்க, 3வது அணின்னு ஒரு அணி அமைப்பாங்க. ஜாதி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு முறை 3வது அணி அமைச்சது, சின்ன சின்ன கட்சிகளா தான் அமைகிறாங்களே தவிர அவங்களால வந்து இந்த தேர்தலில் ஒரு வித்தியாசம் என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நம்ம ஊர்ல எப்பவுமே என்னன்னா நேரடியாக தேர்தல் இல்லை என்றால் கூட பிரதமர் யார் அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் அந்த மோடியை ப்ரொஜெக்ட் பண்ண முடியுது, காங்கிரஸால ப்ரொஜெக்ட் பண்ண முடியல. மற்ற திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அவங்களாலே அதை ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. யார் பிரைம் மினிஸ்டர் கேட்டா அவங்க ஒரு கூட்டணி வைக்காதனால அவங்களால ப்ரொஜெக்ட் பண்ண முடியல. காங்கிரஸ்ல வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டாலும் கூட யார் வந்து பிரதமர் வேட்பாளர் இருக்கக்கூடிய அப்படிங்கிற யூகம் நாடு முழுக்க இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் போட்டியிடக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சிகளுடைய கூட்டணிகளுடைய கடந்த கால வரலாறு என்ன, இதற்கு முந்தைய தேர்தல் அவர்கள் பெற்ற ஓட்டு சதவீதம் என்ன, வாக்கு வங்கி அவர்களுக்கு என்னவா இருக்கிறது, அதன் மூலம் இந்த தேர்தலில் அவர்கள் எப்படி ஆதாயம் அடைய முடியும் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கோம். 2006 சட்டமன்ற தேர்தலுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் பெற்ற வாக்கு விகிதம் என்ன என்பதை பார்த்தோம். இப்போது 2009 இதற்கு முன்னால் நடந்த கடந்த பாராளுமன்ற தேர்தல் 2009 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போது இருக்கக்கூடிய கட்சிகள் பெற்ற வாக்கு விகிதம் என்ன, வாருங்கள் இப்போது பார்க்கலாம். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் போட்டியிட்டது, வெற்றி பெற்றது. வாக்கு விகிதம் பாஜக 12 தொகுதியில் போட்டியிட்டது, எங்குமே வெற்றி பெறவில்லை. ஒட்டுமொத்தமாக அவர்கள் 2.33% வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அதேபோல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 4 தொகுதியில் போட்டியிட்டது, அதிமுக கூட்டணியில் இருந்து ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது, 3.66% வாக்கு பெற்றிருந்தார்கள். அதேபோல் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனித்து போட்டியிட்டது 39 தொகுதியில், எங்கும் வெற்றி பெறவில்லை, 10.30% வாக்கு பெற்றிருந்தார்கள். அதேபோல பாமக 6 தொகுதியில் போட்டியிட்டிருந்தது, அதிமுக கூட்டணியில் இருந்து அதில் அனைத்துமே தோல்வி அடைந்தது, எங்குமே வெற்றி பெற முடியவில்லை, 6.4% வாக்குகளை பெற்று பாஜக மதிமுக தேமுதிக பாமக ஆகிய 4 கட்சிகளுடைய கூட்டணி 2009 நாடாளுமன்றத்தில் எப்படி இருந்தது பார்த்தோம். நான் தமிழிசை கேட்கிறேன், 2009 நாடாளுமன்றத்தில் இதற்கு முன்னாடி நடந்த தேர்தல் இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய கூட்டணியில் இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவுமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. இத்தனைக்கும் பாமக வந்து அதிமுக கூட்டணியில் இருந்துச்சு, அந்த கூட்டணியில் இருந்த எல்லா கட்சியிலும் ஒரு தொகுதியா ஜெயிச்சிருந்தாங்க. மதிமுக 2 இடதுசாரிகள், ஆனா பாமக ஒரு தொகுதி ஜெயிக்கல. மதிமுக வந்து அவங்க ஒரு தொகுதி மட்டும் தான் ஜெயிக்க முடிஞ்சது. சோ அவங்களுடைய பாராளுமன்ற தேர்தல் அவங்க வந்து சரியான கேண்டிடேட் நிப்பாட்டு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி அப்ப அவங்களுடைய பிரச்சாரம் சரியில்லாம நினைக்கிறீங்களா? அதிமுக வந்து நிச்சயமா ஒரு வலுவான கட்சியா அப்படி இருந்தது. ஏற்கனவே 2004 வந்து ஒரு தொகுதி ஜெயிக்க முடியாம இருந்தபோது 12 தொகுதி கூட்டணி ஜெயிச்சாங்க. அந்த கட்சியில் நீங்க இப்ப நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. அதாவது அன்றைய சூழல் நாங்க இப்பொழுது இருக்கும் கூட்டணியை நீங்க பார்த்தீர்கள் என்றால் அவர்களின் அடிப்படை பலத்தை வைத்துத்தான் நாங்க இப்பொழுது கூட்டணி வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தலிலும் அந்தந்த தேர்தலுக்கு ஏற்ற சூழ்நிலைகள் மாறும். அந்த சூழ்நிலைகளில் உள்ள இப்ப மரியாதைக்குரிய வைகோ அவர்களே ஏறக்குறைய இதுக்கு முன்னால் அதிமுக கூட்டணியில இருக்கும் பொழுது அவங்களால வெற்றி பெற முடியல சில விஷயங்கள்னால. அதுல அந்தன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் அந்தந்த தேர்தல் எந்த நிலையில் வந்திருப்பது பற்றி அந்த வெற்றி தோல்விகள் அமையும். ஆனா நாங்க இப்ப நினைக்கிறது என்ன என்றால் அடித்தளத்தில் இவர்களுக்கு இந்த பகுதியில் பலம் இருக்கிறது, தேமுதிகவுக்கு பரவலான ஒரு அறிமுகம் இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சிக்கு கொள்கை பிடிப்புள்ள தொண்டர்கள் இப்பொழுது தொண்டர் பலம் அதிகரித்திருக்கிறது. எங்களது நரேந்திர மோடி அவர்கள் திருச்சிக்கு வந்த போதும் சரி, மதுரைக்கு வந்த போதும் சரி, லட்சக்கணக்கான எங்களது தொண்டர்கள் கூடினார்கள். ஆக இந்த பலம் எல்லாம் பழைய இது முந்தின தேர்தல் இது வெற்றி அதை மட்டும் வச்சு கணக்கு பார்க்காமல் அடிப்படையில் இவர்களெல்லாம் இந்தந்த இடத்தில் பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள், இந்தந்த கொள்கையின் அடிப்படையில் நம்மோடு வருவார்கள், இப்பொழுது இவர்கள் எல்லாம் சேர்ந்தவர்கள் இந்த சூழ்நிலையில் நம்மால் ஒரு மாற்று சக்தியாக அமைய முடியும் என்ற நோக்கில் தான். அதனால கணக்கு மாதிரியே இவங்க இதுல ஜெயித்தாங்க அதனால அப்படின்லாம் இல்ல. அவங்களுடைய ஓட்டு வங்கி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்க்கணும், 2009 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிடம் தனித்து போட்டிட்டது. அதனால் கூட அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு அந்த கூட்டணியில் அப்போது இருந்த கட்சியோட வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்பட்டதா? இப்போது அந்த பாமக மதிமுக தேமுதிக அந்த 3 கட்சியுமே பாஜக கூட்டணியில் இருக்கின்றன. ஆனால் ஓட்டு மாறுமா? அடுத்ததாக நான் பார்க்கக்கூடிய 2011 சட்டமன்றத்தில் கடைசியாக 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த 2011 சட்டமன்றத்தினுடைய முடிவுகள் பார்த்தோமானால் இப்போது இருக்கக்கூடிய கட்சி இல்லை இந்த கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக கூட்டணியில் 204 தொகுதியிலும் போட்டிட்டது. அவருடைய ஓட்டு சதவீதம்
2.55 இருக்கிறது. மதிமுக தேர்தலை புறக்கணித்தது. கடைசி வரை அதிமுக உடன் இருந்தது. கடைசி நேரத்தில் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதிமுக கூட்டணியில் இருந்து 41 தொகுதியில் போட்டிட்டு 29 தொகுதியில் வென்றது. 44.95% அவர் வெற்றி பெற்ற தொகுதிகளுடைய வாக்கு வங்கி. அதே போல பாமக 30 தொகுதியில் போட்டிட்டது. 3 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற முடிஞ்சது. வெற்றி பெற்ற தொகுதியில் 39.72% வாக்குகளை பெற்றார்கள். IJK இந்திய ஜனநாயக கூட்டணி 2011 சட்டமன்றத்தில் 126 தொகுதியில் போட்டிட்டது. 1.09% வாக்காளர்கள் மட்டுமே தன்னுடைய வாக்கு சதவீதமாக பெற்றது. திரு கோசல்ராம் கேட்கிறேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி 2009 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனித்து போட்டிட்டது. எப்படி 2006 சட்டமன்ற தேர்தல் போட்டிட்டு அதே மாதிரி போட்டாங்க. 2006 65 தொகுதிகள் வரைக்கும் வென்றது அதிமுக திரும்ப வந்து கூட. அப்ப தேமுதிகவுடைய ஓட்டு பிளவு தான் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி காரணம் சொன்னாங்க. அதே மாதிரி தான் 2009 இருந்தது. இப்ப இந்த தேமுதிக பாமக மதிமுக இவங்க பெரிதும் நம்பிட்டு இருக்க இந்த கூட்டணி எல்லாம் சேர் வரும்போது அந்த ஒட்டுமொத்தமான ஓட்டு வங்கி வருமா, இல்லாட்டி இவங்க ஏற்கனவே கான்ட்ராடிக்டான கட்சிகள், ஏற்கனவே முரண்பட்ட கட்சிகளா இருக்கும்போது இவங்களுக்கு நான் ஏன் ஓட்டு போற ஒரு எண்ணம் வந்து பாதிக்காத இருக்க? இல்ல அது வந்து கொஞ்சம் நம்ம டீப்பா விவாதிக்க வேண்டிய விஷயம் இல்ல. அதுக்கு முன்னாடி என்ன நீங்க பாக்கணும்னா, சூழ்நிலைகள் மாறும். ஒவ்வொரு தேர்தலுக்கும் சூழ்நிலைகள் மாறும். போன தடவை அதிமுக கூட தேமுதிக இல்லாமல் இருந்தால் கூட அதிமுக ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு மெஜாரிட்டியோட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஏன்னா மக்கள் 2011 சட்டமன்ற தேர்தலில் ஏன்னா மக்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு கோபத்துல வெறுப்புல இருந்தாங்க. இன்னைக்கு அந்த சூழ்நிலை இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு மத்திய அரசு மேல அது மாதிரியான ஒரு கோபம் இருக்கு, மக்களுக்கு அது மாதிரியான ஒரு கோபம் இருக்கு. சோ அந்த மனநிலை உள்ளவர்களோட அவங்களுக்கு சேரும்போது இந்த அதாவது கட்சிக்குன்னு சில கமிட்டட் ஓட்டு இருக்கு. நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா 91 திமுக தோத்தது. ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு திமுக தோத்தது. அந்த நேரத்தில் வந்து திமுக வாங்கியது 24% ஓட்டு. இதுதான் அவங்களுடைய கமிட்டட் ஓட்டு. இந்த கமிட்டட் ஓட்டை வந்து நீங்க என்ன செஞ்சாலும் மாற்ற முடியாது, என்ன இஷ்யூ இருந்தாலும் வாக்கு வங்கியாகவே இருக்கும். அதே மாதிரி நீங்க 96 அதிமுக வந்து படுதோல்வியை சந்திச்சது. இவன் ஜெயலலிதாவே தோத்து போனாங்க. ஆனால் அந்த தேர்தலில் கூட அதிமுக 26% ஓட்டு வாங்கிச்சு. இந்த வாக்கு வங்கியை வந்து நம்மளால மாற்றவே முடியாது. நீங்க எந்த இஷ்யூ வந்தாலும் மாற்ற முடியாது. ஆனால் நடுநிலையாளர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. கடைசி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் மட்டுமே வாக்கை பதிவு செய்யக்கூடியவர்கள், அதை வந்து யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அந்த சதவீதம் வந்து 5-10% இருக்கும். அது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நியூ வாக்காளர்கள், புதுசா முதல் டைமா ஓட்டு போட வர்றவங்க ஒரு 5% மேல இருப்பாங்க. இந்த முறை அவங்க வந்து பெரிய எண்ணிக்கையில் இருக்காங்க. அவர்கள் தான் மழை போல நம்பி இருக்க கூட பிஜேபின்னு சொல்லலாம். நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும், இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதானமான கட்சியா இருக்கக்கூடிய பாஜக, இந்த கூட்டணி கட்சி ஒருங்கிணைக்கக்கூடிய பாஜக தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கு. நாம் இதற்கு முன்னால் 2006, 9, 11 3 தேர்தல்களில் அவர்கள் இந்த கூட்டணி வாங்கிய ஓட்டு சதவீதம் என்ன என்பதை பார்த்தோம். இப்போது இந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கையில் என்ன சிக்னிபிகன்டான பாயிண்ட்ஸ், என்ன முக்கியமான அம்சங்களை பாஜக வெளியிட்டிருக்கிறது, அதை பார்க்கலாம் இப்போது. FDI சில்லறை வர்த்தகம் தவிர அனைத்து துறைகளிலும் அந்நிய முதலீட்டுக்கு வழிவகுக்கப்படும். அந்நிய முதலீடு மூலம் வேலைவாய்ப்பை பெருக்க திட்டம். பொருளாதார வளர்ச்சி. நவீன தொழில்நுட்பத்துடன் அனைத்து துறைகளும் மேம்படுத்தப்படும். நாட்டின் வளர்ச்சிப் பணிகளுக்கு 8 வழிகள் வகுக்கப்பட்டுள்ளன. வேலைவாய்ப்பு. ஆட்சிக்கு வந்து 100 நாட்களுக்குள் 10 கோடி புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவம். அனைத்து மாநிலங்களிலும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும். சிறுபான்மையினர் நலன். இஸ்லாமிய சமுதாய கட்டமைப்பை வடிவமைக்கும் மதரசா அமைப்பு நவீனப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஒரு மிக முக்கியமான அம்சங்கள் என்ன பார்த்தா, தேர்தல் அறிக்கையில இதுல வந்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட உங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டது வந்து 370 பத்தி நீங்க என்ன சொன்னீங்க, காஷ்மீர் இஷ்யூ பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, பொது சிவில் சட்டம் பத்தி என்ன சொல்றீங்க, பிளஸ் அயோத்தி ராமர் கோயில் பத்தி என்ன சொல்றீங்க அப்படிங்கிறதா. இதை தாண்டி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்கள் என்ன, நீங்க வந்து இந்த தேர்தலில் வந்து கம்யூனிசம் தாண்டி நீங்க வளர்ச்சி பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, நரேந்திர மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணனால. இது சாமானியர்களை எந்த அளவில் சென்றடையும், அதற்கான ஸ்ட்ராட்டஜியா நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க? அதாவது வளர்ச்சி திட்டங்கள் தான் இன்று இந்த நாட்டிற்கு தேவையாக இருக்கிறது. அடிப்படை கட்டமைப்பு கூட 67 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் இல்லாமல் இருந்ததுதான் மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிலை. நரேந்திர மோடி அவர்களின் வழிகாட்டுதல், மரியாதைக்குரிய முரளிமனோகர் ஜோஷி அவர்களின் வழிகாட்டுதல் மட்டுமல்ல, இந்த தேர்தல் அறிக்கை எப்படி தயாரிக்கப்பட்டது என்றால், ஓராண்டுகளுக்கு முன்னாலேயே அதற்கு இணையதளம் வெளியிடப்பட்டு இந்தியா முழுவதும் இருந்து கருத்துக்கள் பெறப்பட்டது. எங்களது கட்சியின் கடைகோடி நிர்வாகி தொண்டர் உட்பட கருத்துக்களை சொன்னார்கள். நிறைய கருத்து கேட்டதுனால உண்மைதான். ஆக அதனால வளர்ச்சிக்கான ஒரு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி இந்த கான்ட்ரோவர்சி, இது வந்து ஒரு நகர்ப்புறங்களை தாண்டி கிராமப்புறம் வரை எப்படி சென்றடையும், அதற்கான வழி என்ன? அதாவது கிராமப்புறம் வரை ஏற்கனவே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அறிக்கை என்பது ஒரு குறியீடு தான்.
எந்த பிரதம சம்பிரதாயம் உண்மைதான். ஏன்னா எந்த பிரதம அமைச்சரும் இதுவரைக்கும் இந்தியாவின் குறுக்கும் நெடுக்கும் முழுவதுமாக இந்த அளவிற்கு பயணம் செய்யல. ஏறக்குறைய ஓராண்டு காலமாகவே இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன், மோடி இன்னும் பிரதம அமைச்சர் ஆகல, பிரதம அமைச்சர் வேட்பாளர் மனசுல தானே. ஆக ஏற்கனவே ஒரு ஆண்டு காலமாக எந்த பிரதம அமைச்சர் வேட்பாளரும் சொல்லாத அளவிற்கு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை முற்றிலுமாக சொல்லிவிட்டார். அதனால் அதுக்குள்ளேயே மக்கள் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வந்தால் முழுமையான வளர்ச்சி நமக்கு கிடைக்கும், 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும், அதை போன்ற திட்டங்களை எல்லாம் அவங்க ஏற்கனவே மனதில் கிரகித்துக் கொண்டார்கள். ஆக ஏற்கனவே திட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு விட்டன நரேந்திர மோடி அவர்களால் பல கூட்டங்களில் 100 கூட்டங்களுக்கு மேல பேசியிருக்கிறார். பிரதமர் வேட்பாளருடைய வாக்குறுதியை தாண்டி தேர்தல் வாக்குறுதி தனியா தேவையில்லை பார்வையா இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில தேர்தல் அறிக்கையுடைய நிலைமை என்னன்னு பார்த்தோம். அடுத்த நான் பார்க்கக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான நட்சத்திர வேட்பாளர்கள் அவருடைய நிலைமை என்ன, அவருடைய சாதகம் என்ன, அவருடைய பாதகம் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நட்சத்திர வேட்பாளர் யார் என்பதை பார்க்கலாம். தென்சென்னை தொகுதியில் போட்டியிடக்கூடிய திரு இல கணேசன். அவருடைய பலம் பலவீனம், RSS உடைய பின்னணி அவருடைய பலமா இருக்கிறது, பலவீனமா இருப்பது அடித்தட்டில் பரிச்சயம் இல்லாத விஷயம். நம்ம இதை பத்தி நான் இவங்கள்ட்ட தமிழிசை கேட்கிறேன். இதுல RSS உடைய பலம் அப்படிங்கறத தாண்டி ஒரு நகர்ப்புறமா இருக்கிறது தென் சென்னை அப்படிங்கிறது. அவங்க ரொம்ப நாளா அதுல போட்டிட்டு இருக்கிறார், முயற்சி பெற்று இருக்கார். இந்த முறை அந்த பலம் வருமா, இல்லை கடைத்தட்டு மக்கள் வரைக்கும் சென்று சேராத அந்த பரிச்சயமின்மை சரிமா, எது ஜெயிக்க நினைக்கிறீங்க? அதாவது அவர் நீங்க சொன்னது மாதிரி RSSல அவர் ஒரு கட்டுப்பாடான தலைவர் என்பது ஒரு பலம். அது இது நகர்ப்புற மக்களுக்கு ஒரு தலைவராக அவர் பரிமணித்திருக்கிறார். அடித்தட்டு மக்கள் என்று சொல்றது கிராமப்புறங்களில் வேணா ரீச் ஆகாம இருக்கலாம். நகர்ப்புறத்தில் உள்ள அடித்தட்டு மக்கள் என்பது ஏறக்குறைய கற்றறிந்தவர்கள். சென்னையில தென் சென்னை நீங்கள் பார்க்கக்கூடிய அடுக்குமாடி கட்டங்கள் இருந்தா கூட எவ்வளவு சேரிகள் இருக்கு, ஆளுங்கட்சியுடைய வாக்கு வங்கி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு தெரியாது இருக்கலாம். ஆனா இப்பொழுது இருக்கிற ஒரு சூழ்நிலையில நரேந்திர மோடி அவர்கள் இப்ப நீங்க எப்படி அடித்தட்டு மக்கள் இருக்கிறார்களோ அதே அளவிற்கு புது வாக்காளர்கள் இருக்கிறார்கள், அதை விட படித்த வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஆக அப்படி விகிதாச்சாரத்தில் பார்க்கும் பொழுது மரியாதைக்குரிய இல கணேசன் அவர்களுக்கு அது பலமாகத்தான் வரும் என்பது எனது. எல்லா கேள்விக்குமான பதில் 2 எழுத்துக்கள் தான் போல தெரிகிறது. மோடி அப்படிங்கிறது தான் எல்லா விஷயமும் மறந்துவிடும் போல தெரிகிறது. நம்ம அடுத்த முக்கியமான தலைவர் யார், அங்க போட்டியிடக்கூடிய நட்சத்திர வேட்பாளர் யார் என்பது விருதுநகர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய நட்சத்திர வேட்பாளர் திரு வைகோ, மதிமுகவுடைய பொதுச் செயலாளர். அவருடைய பலம் அந்த மண்ணின் மைந்த நீண்ட காலமாக அங்கு போட்டியிடக்கூடிய பலமுறை வெற்றியும் பலமுறை தோல்வி சந்தித்தவர். பலவீனம் கடந்த கால தோல்விகள் அவருடைய பலவீனமாக பார்க்கப்படுகிறது. நான் கோசல் ராம் கேட்கிறேன், விருதுநகர் அவருடைய சொந்த தொகுதி, இதுக்கு முன்னாடி சிவகாசியா இருந்தது, இப்ப விருதுநகர் மாறினது. அவர் களம் கண்ட தொகுதி, அவரும் காளிமுத்தும் பலமுறை அங்கு வென்றிருக்கிறார்கள். ஆனால் கடந்த முறை இரண்டா பிரிஞ்சனால மாணிக் தாக்கூரும் இவங்களும் தேமுதிக பிரிச்சு போனா நடுவில் இவர் இழக்க வேண்டியதா போச்சு. இதுல பலம் அதிகமா இருக்குதா, பலவீனம் அதிகமா இருக்குதா? அவர் அந்த மண்ணின் மைந்தரா இருக்கக்கூடிய இந்த அலையன்ஸ் இது அவர் கொண்டு போய் சேர்த்துருமா, இல்லாட்டி இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறதா? இல்ல, அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வைகோவுக்கு கொஞ்சம் வாக்கு வங்கிகள் அதிகமாகவே இருக்கு. அவங்க கூட தேமுதிகவுடைய வாக்கு வங்கியும் சேரும்போது அவங்களுக்கு வெற்றியை நோக்கி அவங்க ரொம்ப வேகமா பயணம் பண்றாங்க. ஆனால் அதுல ரொம்ப மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக ஓட்டு வங்கி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த தொகுதியில. காங்கிரஸ் அதிகமாக ஓட்டுகளை பிரித்தால் அந்த ஓட்டு யாருடைய ஓட்டா இருக்குங்கிறதா, இப்ப தேமுதிகவோட ஓட்டா அல்லது வைகோவுடைய ஓட்டா அப்படிங்கறதா. ஏன்னா அந்த அவர் மாணிக் தாகூருடைய கம்யூனிட்டி அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நெருக்கமா தான் அவங்க இருக்காங்க. வெற்றி தொகுதி கம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு. அவர் சில தொகுதிகளில் கொஞ்சம் வலுவாகவே செயல்பட்டு இருக்காரு. ஒரு இளைஞருங்கிற முறையில கொஞ்சம் வலுவாகவே செயல்பட்டு இருக்காரு. வைகோவுக்கு எந்த அளவுக்கு பரிச்சயம் இருக்கோ அதே அளவுக்கு மாணிக் தாகூருக்கும் பரிச்சயம் இருக்குது. ஆனால் ஆளுங்கட்சியோட வாக்கு அதிகம் போது யாருன்னே தெரியாது. மாணிக் தாகூர் வெளிநாட்டு பேரா வெளிமாநில பேராங்கிற சந்தேகம் அது ஆரம்பத்தில் 5 ஆண்டுகள்ல நல்லாவே பணி செய்திருக்கிறார். அதை நம்ம மறுக்க முடியாது. வைகோ எவ்வளவு காலமா அங்க தொகுதி எவ்வளவு வளம் வந்திருக்காரு, சுத்தி சேர்ந்திருக்காரு மறுக்க முடியாது. நீங்க சொன்ன போல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இப்போது அவருக்கு இருக்கு. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த கட்சியினுடைய பலம் என்ன, பலவீனம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல்ல 2006, 9, 11 தேர்தலில் அடுத்தடுத்த தேர்தலில் அந்த கட்சிகள் எத்தனை வாக்கு விகிதம் வாங்கின என்று பார்த்தோம். அந்த கட்சியுடைய பாஜகவுடைய அந்த கட்சியில் அந்த கூட்டணியில் பிரதான இடம்பெற்றக்கூடிய பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை என்று பார்த்தோம். அதன் பிறகு தற்போது அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்கள் ஒவ்வொருத்தர் அவருடைய வெற்றி வாய்ப்பு என்ன, அவருடைய பலம் என்ன, பலவீனம் என்று பார்த்துக் கொண்டிருக்கோம். அடுத்ததாக நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பார்க்கக்கூடிய நட்சத்திர வேட்பாளர் ஜி.கே. மணி, கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி பாமக வேட்பாளர் ஜி.கே. மணி. அவருடைய பலம் ஜாதிய அரசியல், அந்த ஜாதிய பின்புலம் அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய பலமா இருக்குது. அந்த தொகுதியில பலவீனம் அதுவும் அதேதான். எது அவர்களுக்கு பலமாக இருக்கிறதோ அதுவே கூட பலவீனமாக இருக்கிறது. அதுதான் அவருடைய பின்னணி கூட அந்த இடத்துல தொகுதியில் பார்க்கும்போது நான் தமிழிசை கேட்க விரும்புறேன்.
வன்னியர்களுடைய ஓட்டு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பகுதி அந்த தொகுதி நிச்சயமா. ஆனா மற்றவர்கள் எல்லாருடைய ஓட்டும் ஒருமுகமா ஒரு கன்சல்டடா இருக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதா? அதுவே இவருக்கு பலமா இருக்கிறது, அதுவே இவருக்கு பலவீனமா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? அதாவது அவர்கள் ஏற்கனவே தங்களது வாக்கு வங்கிகளை அந்த இடங்களில் நிரூபித்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் என்று வரும்பொழுது அவர்களோட ஓட்டு ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது, மற்ற ஓட்டுகள் பிரிந்தால் கூட இவர்களின் எண்ணம் ஒட்டுமொத்தமாக இருக்கும் பொழுது அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது என்பதுதான் பலவீனத்தோட பலம் தான் அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறது உங்களோட பார்வை. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய நட்சத்திர வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணி நட்சத்திர வேட்பாளர் அன்புமணி, டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அவர் தர்மபுரி தொகுதியில் போட்டியிட்டார். அவருடைய பலம் ராமதாஸின் வாரிசு என்பது, டாக்டர் ராமதாசுடைய வாரிசு என்பது அவருடைய பலம். அவருடைய பலவீனம் என்பது தலித்துடைய வாக்குகள். அதே தான் போன தேர்தல் போன கார்டுல பார்த்த மாதிரியான விஷயம் தான் நான் திரு கோசல் கேட்கிறேன். இதுல இவருடைய பலம் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் ராமதாஸ் அந்த தொகுதியில திருவா அலைஞ்சி எல்லாத்தையும் அந்த வன்னியர் சங்கத்துல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தவர். அவருடைய மகன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அறிமுகம், அவங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட் படி பார்க்கும்போது தலித்துடைய வாக்குகள் அவங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புல இருக்கும். இந்த பக்கம் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்காங்க, அவங்க ஏற்கனவே பாருங்க தர்மபுரியில பல சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. இதுல பலம் அதிகம் நிக்குமா, பலவீனம் அதிகம் நிக்குமா? இல்ல, இப்போ அவங்களுக்கு ஜாதிய வாக்குகள் தான் அவங்களுடைய பலமே. அவங்க கம்யூனிட்டி ஓட்டு ரொம்ப பலம். அதோட நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பிஜேபி கூட்டணியில வன்னியருக்கு அடுத்து அந்த தொகுதியில் அதிகமா இருக்கக்கூடிய முதலியார் மாதிரியான கம்யூனிட்டி ஓட்டுகளும் இவருக்கு விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க ஏசி சண்முகம் பக்கத்தில் நிக்கிறாரு. இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா இளம் வாக்காளர்களுடைய ஓட்டுகள் கொஞ்சம் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த திருப்பி நீங்க சொல்ல போனீங்க அந்த மோடிங்கிற ஒரு இமேஜ் இப்பவுமே தர்மபுரியில நிக்குதான் அந்த மோடி இமேஜ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேசிய கட்சியோட சேர்ந்து நீங்க சொன்ன அந்த மோடி வேவ் அப்படிங்கிறது நகர்ப்புறங்கள்ல திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சென்னை இது மாதிரி பகுதிகளில் இளம் வாக்காளர்கள் ஓட்டு இருக்கு இல்லையா? இளம் வாக்காளர்கள் ஓட்டு நீங்க ஒரு 60% நிச்சயமாக அது ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஓட்டா இருக்கு. அதுல 60% பிஜேபி அணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஓட்டுகள் வரும்போது இவருக்கு கொஞ்சம் பலமாகத்தான் இருக்கும். தலித் வாக்குகள் அவருக்கு எதிராக போனாலும் கூட மற்ற ஜாதியுடைய வாக்குகள் ஒரு ஆதரவா இருக்கும். ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் பாக்குறோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திர வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியில அதே பாமக சார்பாக போட்டியுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஏ.கே. மூர்த்தி. அவருடைய பலம் தீவிர களப்பணி ஆரணி தொகுதியில் போட்டியிருக்கார். ஏற்கனவே 10 வேட்பாளர் பாமக அறிவித்த போது அப்போதுமே தன்னுடைய களப்பணி ஆரம்பித்துள்ளார். அவருடைய பலவீனம் பார்த்தா சிதறும் வாக்குகள், அவருக்கு எதிரான வாக்குகள் சிதறும். நம்ம யார் பண்ணுவா, அதிமுகவா திமுகவா, இது 3 அணியா போட்டியிடும் போது இந்த மாதிரி ஒரு நிலைமை பல தொகுதியில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இங்க அதிமுகவும் பலமா இருக்கு, திமுக பலமா இருக்கு. இவர் ஏற்கனவே களப்பணியை துவக்கிட்டாலும் கூட இவருக்கு அங்கிருந்து பிரியக்கூடிய வாக்குகள் மட்டும் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல சிதறும் வாக்குகளால் இவருக்கு பலவீனப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இல்லாட்டி முதல்ல அந்த களப்பணி ஆரம்பிச்சாலும் இந்த பலவீனத்தை பலமா மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு? முதலே களப்பணி ஆரம்பித்து விட்டதனால் அவருக்கு பலம் தான். அதுல இன்னொன்று சகோதரர் சொன்னது மாதிரி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேருது இல்லையா? அதாவது நீங்க கிராமப்புறமாக இருந்தாலும் எந்த அணியில் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மக்கள் மிக தெளிவாக பார்க்கிறார்கள். ஆக இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அணியில், வருங்காலத்தில் ஆட்சிக்கு வரப்போகின்ற அணியில், நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக போகின்ற அணியில் இருக்கிறார்கள் என்று ஒரு அடிஷனல் பாயிண்ட் இருக்கு இல்லையா? பிரதமர் ஆனும் அப்படிங்கிற முடிவை விட என்னுடைய தொகுதியில யார் நிக்கிறா அப்படிங்கிற ஒரு மேட்டர் ஆகல. அதுக்கு ஒரு பலம் பொருந்தியவர்களாக இருந்தால் அவர் நல்ல அறிமுகமாகி அவரோட ஊர் சொந்த ஊர் இருக்கிறவங்க போன வாரி ஸ்ரீபெரும்புதூர்ல நின்னவர் இந்த முறை அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து 6 மாதங்களாக களப்பணி ஆற்றுவதற்கு காரணம் அவர்களின் ஊர் இருக்கிறது, அவங்களோட சொந்த இடம், அறிமுகமானவர் தானே. சோ தனது இடம் என்ற பாசிட்டிவ் பாயிண்ட் அவருக்கு இருக்கதானே செய்யுது. பலம் சொந்த ஊருடைய பலம் ஏற்கனவே களப்பணி ஆற்றினா அது ஒரு பலமா பாரு. அடுத்ததாக நான் பார்க்கக்கூடிய நட்சத்திர வேட்பாளர் தேமுதிக சார்பில் விஜயகாந்துடைய மைத்துனா இருக்கக்கூடிய எல்.கே. ஸ்ருதி சேலம் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவருடைய பலம் ஏற்கனவே சொன்ன போல விஜயகாந்துடைய தேமுதிக தலைவருடைய மைத்துனர் என்பது மிகப்பெரிய பலமாக ஒரு அறிமுகமாக பார்க்கப்படுகிறது. பலவீனம் என்று பார்க்கும்போது கூட்டணி ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு கிடைக்கும் என்பது பார்க்கப்படுகிறது. நான் திரு கோசல் ராம் கேட்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, சேலத்துல இந்த சிக்கல் எப்படி போகணும் எதிர்பார்த்தோம். அதுக்காகத்தான் இவங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ஆதரவு புதுவையில கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல சேலம் பிளஸ் தர்மபுரி ரெண்டுமே ஒரு முக்கியமான தொகுதியா அந்த கூட்டணியிலே பார்க்கப்படுகிறது. இங்கே அவருடைய அடுத்த வாரிசு, இங்கே அவருடைய அடுத்த உறவு, நெருக்கமான உறவு இருக்கிறார். இந்த கூட்டணி பாமக சேலம் உங்களுக்கு தெரியும், தேர்தல் கூட்டணி அமைந்த பிறகு கூட சேலம் உனக்கு தான் அருள் நான் சொல்கிறேன் சொல்லிட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் சொன்னார். அதன் பிறகு இந்த மாற்றம் நடந்த பிறகு அந்த ஒற்றுமை, நீங்கள் ஏற்கனவே சந்தேகப்பட்ட அந்த ஒற்றுமை முழுமையாக சேலம் தொகுதியில் கிடைக்குமா? சுதீஷ் டெல்லி செல்ல வாய்ப்பு கிடைக்குமா? இல்ல, சேலம் தொகுதியில ஒற்றுமை கிடைச்சிருச்சா அப்படின்னு பார்த்தா இப்ப வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அது சேலம் அருள் தொகுதிக்குள்ள இல்ல. அவர் அன்புமணிக்கு பிரச்சாரம் பண்ண போயிட்டார். அன்புமணிக்காக தர்மபுரியில பிரச்சாரம் பண்ண ராமதாஸ் சேலம் தொகுதியில பிரச்சாரம் பண்ணி இருந்தால் இது ஒருவேளை ஒட்டி இருக்கலாம். ஆனா அவரும் வரல. பிரச்சனை வருவார்.
இனிமேல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப நெருங்கிடுச்சு. நாளைக்கு மோடி அது தலைவர்கள், தேசிய தலைவர்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அப்படியே வந்தா கூட கடைசி நேரத்தில் இது ஒட்டுமா? இவர் ஏற்கனவே வந்து எவ்வளவோ பணம் செலவு பண்ணி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நம்பிக்கையோட இருந்தாங்க. அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் இப்போ எப்படி அவருக்கு இல்லாமல் வேலை செய்யறாங்க? புதுச்சேரியில வந்து பாமகவுக்கு தான் எங்களுடைய ஆதரவுன்னு விஜயகாந்த் பகிரமா அறிவித்த பிறகு அந்த தேமுதிகவுடைய நிர்வாகிகளாவது கிளம்புறீங்க செயல்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தேமுதிக நிர்வாகிகள் வரணும்னா யார் சொல்லணும்? அந்த பாமகவோட தலைமை வந்து சொல்லணும் இல்லையா? பாமகவோட தலைமையில அன்புமணி இருக்கிறாரு, அன்புமணி சொல்றாரு, அவர் இளைஞரணி தலைவர். அதை விட அவர்கள் வந்து என்ன சிங்கக்குட்டிகளா, நீங்க ஏன்டா கவலைப்படுறீங்கன்னு சொன்ன அந்த ராமதாஸ் அங்க இல்லையே, அவர் வரவே இல்லையா, ஃபீல்டுல வரவே இல்லையா? குறைந்தபட்சம் ஒரு அறிக்கையாவது கொடுத்திருக்கலாம். நீங்க எல்லாம் நம்ம கூட்டணிக்காக வேலை செய்யுங்க, நம்ம கூட்டணியில இருக்கிற எல்லாரும் இன்னும் பச்சை கொடி காட்டல. நீங்க அங்க வன்னியர்களுல வந்து வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒண்ணு சேர்ந்ததுதான். அதுல வந்து வன்னியர் சங்கத்தில் இருக்கிற காடுவெட்டி குருவும் சொல்லல, பாமகவுடைய நிறுவனர் ராமதாசும் சொல்லல. அப்படி இருக்கும்போது இவருக்கு அது மிகப்பெரிய பலவீனமாக தான் பார்க்கணும். கூட்டணி ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு கிடைக்க போயிருந்து பார்க்கிறோம், பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்ததாக நான் பார்க்கக்கூடிய நட்சத்திர வேட்பாளர் பாஜக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய புதிய நீதி கட்சியுடைய தலைவர் திரு ஏசி சண்முகம் வேலூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவருடைய பலம் பொருளாதார பலம், அவருடைய பலவீனம் தொகுதிக்கு புதுமுகம் என்பது அவருடைய பலமாக பார்க்கப்படுகிறது. அவருடைய பலம் பொருளாதார பலம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். நான் தமிழ் சட்டை கேட்கிறேன், நீங்களும் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கப்பட்டது. கடைசியில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் வந்து உங்க கட்சியிலிருந்து யார் வேட்பாளர் அறிவிக்கப்படுறான்னு பார்த்தா புதுதாக இன்னொரு கூட்டணி கட்சி கொடுத்திருந்தீங்க. அவர் வந்து தாமரை சின்னத்தில் போட்டிட்டாலும் கூட உங்களுடைய புதிய நீதி கட்சி உங்களுடைய கூட்டணியா அடுத்த பிறகு அறிமுகப்பட்டது. அவருடைய மிகப்பெரிய பலமாக அவருடைய செல்வாக்கு பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட பலவீனம் பாத்தீங்கன்னா அவர் தொகுதியில வந்து மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவு அறிமுகமாகாதவர். ஏசி சண்முகங்கிற பெயர் எல்லாரும் தெரிஞ்சாலும் கூட கீழே களத்தில் நிற்கும் போது வேட்பாளர்களுக்கு செல்வாக்கு தாண்டி சில விஷயங்கள் தேவைப்படுது. அங்க சிறுபான்மையின வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்ப தாமரை சின்னத்தில் பாஜக சார்பா பாஜக கூட அல்லாமல் ஒரு கூட்டணி கட்சியுடைய ஒரு தலைவர் போட்டியிடும் போது அது எந்த அளவுக்கு பிளஸ் பாயிண்ட் ஆகும் நினைக்கிறீங்க? தாமரை சின்னம் பிளஸ் பாயிண்ட். அதுல இன்னொன்று நீங்க சொன்னது மாதிரி 15 வருடங்களாக சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் தான் அதுல பாராளுமன்ற உறுப்பினராகவே இருந்து கொண்டிருக்கிறார். இன்னொன்று தொகுதிக்குள்ள இன்னும் சொல்ல போன வேலூரை பொறுத்த வரைக்கும் கடந்த 10-15 ஆண்டு காலமாக வேலூரை சார்ந்தவர்களாக இல்லாமல் வெளியூரை சார்ந்தவர்கள் தான் நாங்க பாராளுமன்ற உறுப்பினர்களாக அப்படிலாம் இல்ல சொல்றேன். நாங்க நினைத்தது நாங்க அங்க பொறுப்பாளராக இருந்து நாங்க அங்க எல்லாம் அறிமுகமானதுனால் அதனால் வெளியூர்காரங்க என்பது அங்க ரொம்ப ஈடுபடுறது இல்லை. அங்க ஒழுங்கா வேலை. இன்னொன்று அங்க உள்ள தொண்டர் பலம், எங்களது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் மிக அதிகமான தொண்டர் பலம் இருக்கிறாங்க. இன்னும் உணர்வுபூர்வமான ஒரு, ஏனென்றால் சமீபத்தில் அரவிந்த் ரெட்டி அவர்கள் கொலையும் வெள்ளையப்பன் அவர்களின் கொலையும் ஒரு உணர்வுபூர்வமான பூமியாக அதை மாற்றி இருந்தது. ஆக தாமரை சின்னம் அங்கு வெற்றி பெற வேண்டும் என்று தொண்டர்கள் மிக உணர்வுபூர்வமாகவும் அவரின் பலமும் அவரின் அந்த பொருளாதார பலமும் தொண்டர் பலமும் சேர்ந்து அங்கே வெற்றி தரும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஓட்டு வந்து கன்சால்டேட் ஆகும் அப்படிங்கிற உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. கோயம்புத்தூர் நடந்த மாதிரி விஷயம் நடக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. அடுத்தா நான் பார்க்கக்கூடிய நட்சத்திர வேட்பாளர் ஈஸ்வரன். இந்த கோமுக அதனுடைய கொங்கு தேசிய கட்சி சார்பாக போட்டக்கூடிய அதனுடைய தலைவர் திரு ஈஸ்வரன் இருக்கு. அதே போல தொகுதிக்கு நல்ல அறிமுகம் என்பது அவருடைய பலமா இருக்கிறது. அவருடைய பலவீனம் சாதிக்குள்ளேயே அதிருப்தி இருப்பது அவருடைய பலவீனமா பார்க்கப்படுகிறது. திரு கோசல்ராம் கேட்க விரும்புறாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா வந்து ஈஸ்வரன் பிஸ்ராமசாமி அவங்களுக்குள்ளே ஒரு 2 பிரிவுகள் இருந்தது. கட்சி மாறினாங்க, பேர்லயே சில குழப்பங்கள் ஏற்பட்டது. தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் எங்க போனாலும் சொல்றாரு, நான் சொல்ல மாட்டேன் அந்த கொங்கு கட்சி நான் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த கட்சியுடைய பேர் என்னங்க 2 கட்சி அதுவே ஒரே பேர் மாற்று இருக்கு, ஒரு குழப்பமா இருக்கு. இங்க அவருடைய பலம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுடைய ஜாதி செல்வாக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாஜக கொஞ்சம் ஓட்டு வங்கி இருக்கிறது மிகப்பெரிய அட்வான்டேஜா பார்க்க முடியும். அதே சமயம் வந்து அவருடைய ஜாதிக்குள்ளேயே அங்க இருக்கக்கூடிய அதிருப்தி ஒரு காவு வாங்கிடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இல்ல, ஏன்னா இவருக்கு முன்னாடியே பெஸ்ட் ராமசாமி வந்து அந்த பகுதியில் ரொம்ப பிரபலமானவர். அவருக்கு அப்புறம் அவரோட சேர்ந்து அவர் பண்ணும்போதுதான் கடந்த தேர்தலாம் பாத்தீங்கன்னா அந்த கொங்கு அமைப்புகள்லாம் ஒன்னாக இருந்த போது வந்து 1 லட்சம் ஓட்டுக்கு மேல வாங்க முடியும். இப்ப 2ஆ பிரிஞ்ச போது நீங்க பாதியாக பிரிஞ்சிருந்து வச்சுனா கூட அந்த ஓட்டு வந்து குறையத்தானே செய்யுது. அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இவர் வந்து வெற்றி பெறுவது வந்து ரொம்ப கடினமான. அங்க வந்து அதிமுக அங்க பாஜக கூட்டணி அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது சப்போர்ட் பண்ணுமா? அந்த பாஜக சப்போர்ட் பண்ணா கூட இது அந்த ஜாதிய ஓட்டுகள் மொத்தமாக அவருக்கு விடாது. ஏன்னா அவர் வந்து இன்னும் ஓட்டை வந்து நிரூபிக்கல. இப்ப நீங்க பாமகவோ அல்லது வந்து தேமுதிகவோ நிரூபிச்ச மாதிரி அவர் தனியா ஒரு தேர்தலில் தனித்து போட்டியிட்டு அவர் வந்து தன்னுடைய வாக்கு வங்கி வந்து நிரூபிக்கல. போன தேர்தல் அவங்க வந்து தனியா நின்னாங்க. ஆனா இந்த தேர்தல் அவங்களுடைய வாக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத பார்த்து தான் ஒரு சந்தேகமா தான் சொல்ல முடியாது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தேசிய ஜனநாயக நட்சத்திர வேட்பாளர் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன். அவர் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டிட்டார். அவருடைய பலம் அவர் வலுவான வாக்கு வங்கி, ஏற்கனவே இருக்கக்கூடிய கன்சால்டேட்டான வாக்கு வங்கி. அவருடைய பலவீனம்
சிறுபான்மை வாக்குகள் எதிராக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதான் அவருடைய பலவீனமா பார்க்கப்படுகிறது. தமிழிசை கேட்கிறேன், உங்களுடைய கட்சியுடைய மாநில தலைவர், அவருடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா நீண்ட காலம் அங்க போட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, அவருக்கு பலம் அப்படின்னு அவருடைய தொகுதிக்கு நல்ல அறிமுகம், மத்திய அமைச்சராக இருந்தவர், அங்க மாநில தலைவர் இருக்கிற பார்த்தா கூட பலவீனம் மிக முக்கியமா பார்க்கக்கூடிய அவங்களுடைய கிறிஸ்துவருடைய வாக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சொன்னாலும் அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு, அவர்கள் எதிராக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க? இல்ல, நிச்சயமாக. அதாவது தமிழகத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி மிகவும் வலுவான கட்சியாக இருப்பது கன்னியாகுமரி தொகுதி, நாகர்கோவில் தொகுதி. அது மட்டுமல்ல, தொண்டர் பலம் அங்க மிக தீவிரமான தொண்டர் பலம் உள்ள தொகுதி. அதனால் சிறுபான்மை ஓட்டுகளா இவர்களா என்று பார்க்கும்பொழுது பலம் மிக அதிகமாக அசுர பலத்தில் இருப்பதனால் சிறுபான்மை ஓட்டு. இன்னொன்று பார்த்தீர்கள் என்றால் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் 2-3 பேர் நிற்கிறார்கள். எதிரில் இருக்கும் பொழுது அவர்களின் வாக்கு வங்கிகள் பிரிவதற்கு காரணமாக இருக்கும். அப்படித்தான் நீங்க 2009 எதிர்பார்த்தீங்க. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே இந்து வேட்பாளர் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் தான். எதிர இருந்த அத்தனை பேருமே கிறிஸ்தவர்கள். ஆனால் சர்ச்சில் வந்து ஒரு தீவிரமா முடிவெடுத்து நம்ம வந்து வாக்குகள் சிதறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுகவுடைய வேட்பாளர் ஹெலன் டேவிட்சனுக்கு வந்து வாக்களிச்சு சொன்னதா சொல்லப்பட்டது. அப்ப ஹெலன் டேவிட்சன் வெற்றி பெற்றாங்க. எதிர நின்று அத்தனை பேருமே கிறிஸ்தவ வேட்பாளர் இருந்தும் கூட பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிக்க முடியல. இல்ல, இதுல வந்து அது மட்டுமே காரணம் என்று சொல்லல, பிரிவதற்கு காரணம் இருக்கு. ஆனால் இந்த முறை இங்கே எங்களது வாக்கு வங்கி மிக பலமாக இருப்பது மட்டுமல்ல, தொண்டர் பலம் மட்டுமல்ல, நரேந்திர மோடி அவர்கள் பிரதம அமைச்சராக வர வேண்டும், நரேந்திர மோடி அவர்கள் மீது மிக அன்பு கொண்ட, மிக பாசம் கொண்ட, மிக இன்னும் வெறித்தனமான ஒரு அன்பு கொண்ட கூட்டம் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் அங்கே அதிகமாக. இன்னொரு பெரிய சிக்கல் பொன் ராதாகிருஷ்ணனை பார்த்தோன்னா வசந்தகுமாருக்கு போட்டியிடார். காங்கிரஸ் கட்சி சார்பாக அங்க வந்து எம்எல்ஏ இருந்தவர், அவருக்கு அவங்க தொகுதியில செல்வாக்கு அறிமுகம் இருக்கு, அவருடைய சொந்த தொகுதியோட சொல்லலாம். அவருடைய ஓட்டு பிளவு இவருக்கு எதிராக அமையுமா? இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கிறேன். ஏன்னா கிறிஸ்தவர் வாக்குகள் வந்து சகோதரி சொன்ன மாதிரி 3 நான்காக பிரிவுன்னு சொன்னா கூட இப்ப இதுவரைக்கும் வந்து எதிர்த்தரப்புல வந்து இந்து வாக்காளர்கள் கிடையாது. காங்கிரஸ் கட்சியிலே இருக்கக்கூடிய இந்து வேட்பாளர் கிடையாது. இந்து வாக்காளர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியிலே இருக்கக்கூடிய இந்து வாக்காளர்கள் எல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட்ட காலம்லாம் இருந்திருக்கு. நீங்க ரொம்ப டீப்பா போய் விசாரிச்சு பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில வந்து அதெல்லாம் நடந்திருக்கு. இந்த முறை இவர் பிரிக்கிறது வந்து நிச்சயமாக ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இவருக்கு வந்து சொந்த தொகுதி மட்டுமல்ல, இவருக்கு இணையாக அவர் வந்து பிரச்சாரங்களை செய்யறார். அதனாலதான் அவரால் வந்து தொகுதியை விட்டு வெளியே வர முடியல. பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு மாநில தலைவர், இன்னைக்கு மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒருவர் தன்னுடைய தொகுதிகளே முடங்கி கிடக்கிறாருன்னா என்ன காரணம்? வைகோக்கெல்லாம் பிரச்சாரம் செஞ்சா சென்னைக்கெல்லாம் வந்தாரு. எங்க எத்தனை நாள் வந்தாங்க? வழக்கமா தலைவர்கள் எத்தனை நாள் தன்னுடைய தொகுதியில இருப்பாங்க? ஒரு பெரிய சவால் அப்படிங்கிறது மறுக்க முடியாது. வசந்தகுமாருடைய போட்டி மிகப்பெரிய சவால் தான். அடுத்த நம்ம அந்த பாஜக கொண்டு இருக்கக்கூடிய நட்சத்திர வேட்பாளர் நிலைமை என்னன்னு பார்த்தோம். ஒட்டுமொத்தமா இப்போது அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, பாதகமாக இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, இப்போது நான் பார்க்கலாம். ஒட்டுமொத்தமா தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பலம் என்று பார்த்தால் நாடு முழுவதும் வீசுவதாக சொல்லப்படக்கூடிய நரேந்திர மோடியுடைய அலை, அடுத்தது அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய வலுவான கூட்டணி, அடுத்ததாக நட்சத்திர வேட்பாளர்கள் அதிகமாக நிறைந்த ஒரு கூட்டணியாக இந்த அணிதான் இருக்கு. இந்த 3 விஷயங்கள் ஒரு முக்கியமான பலமாக பார்க்கப்படுகிறது. நான் திரு கோசல் தான் கேட்கிறேன், இந்த அலை வந்து சகோதரி சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லக்கூடிய பதில் வந்து பாத்தீங்கன்னா நரேந்திர மோடியுடைய வாக்கு அவர்களுக்கு வெறித்தரமான ஒரு வாக்கு. நரேந்திர மோடி மட்டுமே போதுமா? இந்த 2 விஷயங்கள் அவர்களுக்கு பலத்தை கொடுக்குமா? அது வந்து ஒரு மிகப்பெரிய அகலக்கால் வைக்கிறார்களா பாஜக கூட்டணி? இல்ல, நீங்க திருச்சியில வந்து மோடி பொதுக்கூட்டம் நடத்தினாரு. அந்த நேரத்தில் வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. அதற்கு பிறகு அதை வந்து அவங்க வந்து கேப்சர் பண்ணல. என்ன காரணம்னா வலுவான கட்டமைப்பு இல்ல. ஒண்ணு, கட்சி வந்து அடிமட்டம் வரைக்கும் வந்து ஒரு வலுவான கட்டமைப்பு இல்ல. 2வது, இந்த தேர்தலில் இன்னொரு பெரிய அவங்களுக்கு மைனஸ் பண்ண பொன் ராதாகிருஷ்ணன் தொகுதியை பத்தி சொல்லும் போதே நான் சொன்னேன், இவங்க தலைவர்கள் எல்லாம் வந்து நட்சத்திர வேட்பாளர்களா போய் நின்னுட்டாங்க. இந்த தலைவர்கள் தொடர்ந்து வந்து மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணிட்டே இருந்திருந்தா வரக்கூடாதுங்கிறக்காக தான் இவங்களுக்கு வானதிக்கெல்லாம் சீட்டு கொடுக்காம, அது அவங்க உள்கட்சி வர, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த தலைவர்கள் வந்து தொடர்ந்து, அதாவது இப்ப மோடி வரும்போது எவ்வளவு பெரிய கூட்டம் வருது, அந்த கூட்டத்துக்கு இந்த தலைவர் ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு இடத்துல போட்டிறாரு, ஹெச் ராஜா ஒரு இடத்துல போட்டிறாரு, பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு இடத்துல போட்டிறாரு. அவங்க தொகுதியை விட்டு வெளியில வர முடியல. அவங்களுடைய ஆதரவாளர்கள் வைகோ வந்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணி சுற்றுப்பயணம் பண்ணியிருந்தால் அவருடைய பேச்சை கேட்பதற்காக மாற்றுக் கட்சியினர் கூட வருவாங்க. அப்போ மாற்றுக் கட்சியினருடைய ஓட்டுகள் கூட கடைசி நேரத்தில் முடிவு செய்யலாம்னு நினைக்கிறவங்க கூட அங்க ஓட்டு போடுவாங்க. 2வது, இந்த தலைவர்கள் வரும்போதுதான் கோஷ்டி பூசல் இருந்தா கூட, நிர்வாகிகளுக்குள்ள கோஷ்டி பூசல் இருந்தா கூட தலைவர்கள் வரும்போது அவங்களை வரவேற்கணுங்கிறதுக்காக வருவாங்க, அவங்களை பார்க்கணுங்கிறதுக்காக வருவாங்க. அவங்க வரும்போது, தலைவர்கள் வரும்போது அவருடைய ஆதரவாளர்கள் அதிகமா அணிவத்திருக்காங்கன்னு எது நம்ம பிளஸ்ஸா சொல்றோமோ அதுதான் அடிப்படையில் மைனஸும் கூட சொல்றோம். ஆமா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதுவும் பாஜக அணிக்கு வந்து அது மிகப்பெரிய மைனஸ். சுதீஷோ, அன்புமணியோ, வைகோவோ போய் களம் கண்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் இணக்கமான சூழ்நிலை இருக்கும். இன்னும் பாருங்களேன், அந்த தலைவர்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே மேடையில இருந்து பிரச்சாரம் பண்ண முடியல. நீங்க 99ல வந்து
ஜெயலலிதாவுக்கும் அதிமுகவும் காங்கிரஸ் அணியும் வந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. சோனியா காந்தி வந்து விழுப்புரத்தில் காத்திருந்தப்போ இந்த அம்மா வரவே இல்லை. அந்த நேரத்தில் அவங்க பெரிய தோல்வியை சந்திச்சாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு ஒருங்கிணைப்பே இல்லாமல் இருக்கிறது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ். அதுக்கு இந்த தலைவர்கள் வந்து வந்திருக்கணும். இவங்க சொல்லக்கூடிய ஒரு வேல்டான பாயிண்ட் மாதிரி எல்லாம் நட்சத்திர வேட்பாளர் முக்கியமான தலைவர் எல்லாருமே வேட்பாளர்கள் இருக்கிறதுனால அவங்களால அதிகமான பிரச்சாரங்கள் செய்ய முடியல. அது வந்து மற்ற தொழிலுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும். அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வேண்டும், தலைவர்களாக இருப்பதனால் அவர்களுக்கு அது மறுக்கப்படக்கூடாது அல்லவா? ஆனா எங்களை பொறுத்த மட்டும் எங்களது நட்சத்திர மிகப்பெரிய பிரச்சாரமே நரேந்திர மோடி அவர்கள் தான். அந்த அலை வீசும் பொழுது தலைவர்கள் எல்லாம் ஒரு தொகுதியில் நின்று அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது தொண்டர்களின் விருப்பமாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நரேந்திர மோடி அவர்கள் அலை மட்டுமல்ல, நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஏற்புடைய நிலை இருக்கும் பொழுது இதனால் மட்டுமே இது பலவீனம் என்று நான் நினைக்கவில்லை. தொண்டர்களுடைய ஒருங்கிணைப்பு வந்து அவர் சொன்ன மாதிரி நிச்சயமா எல்கேஎஸ்டிஸோ அன்புமணியோ வந்து ஒரு தொகுதி மாதிரி அவங்களுடைய பரஸ்பர தொகுதியில போய் பண்ணாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு நிச்சயமா வந்து அவர் கோச்சு கூட வரும் அப்படிங்கறதுக்காக அவங்க செய்வாங்க. ஒருங்கிணைப்பு என்பது நாம மரியாதைக்குரிய எங்களது ராஜ்நாத் சிங் வரும்பொழுது எல்லோரும் ஒன்றாக இணைந்தார்கள் அல்லவா? அதை பார்த்து சொந்த கூட்டணி என்றாலே ஒருங்கிணைப்பு இருக்கத்தானே செய்ய வேண்டும். ஒரு இடத்துலயும் போய் சரிதான் செய்யணும் என்பது இல்லை. நீங்க வந்து அனைத்து தலைவர்களும் ஒரே மேடையில் உட்கார வச்சீங்க, அது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஆனா அந்த ஒற்றுமை வந்து கடைசி வரையும் கொண்டு போகணும் இல்லையா? போஸ்டர் ஒட்டுறவனும், சுவர்ல விளம்பரம் எழுதுறவனும், 10 வீடு போய் பூத் ஸ்லிப் கொடுக்கறவனும் வந்து சாமானிய தொண்டர். அது வந்து மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுதீஷ் அவரோட தொகுதிக்கு வந்திருக்காங்க, ஏசி சண்முகம் தொகுதிக்கு வந்திருக்காங்க. தலைவர்கள் எல்லாம் ஒரு இணக்கமான சூழ்நிலையில் வருகிறார்கள் என்ற உடனே தொண்டர்கள் இணக்கமாக வேலை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன, பலவீனம் என்ன, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பலவீனம் என்ன இப்போது பார்க்கலாம். கூட்டணி பலவீனம் என்று பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் ஒரு மிக முக்கியமான பலவீனமாக பார்க்கப்படுகிறது. ஆளுங்கட்சி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியுடைய செல்வாக்கு, இன்னும் சொல்ல போனால் ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் பெரிய அளவில் உருவாகாத ஒரு விஷயம் ஒரு மைனஸ் பாயிண்டாக பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் இங்க பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ஒருங்கிணைந்திருப்பதால சிறுபான்மை மற்றும் தலித்துடைய வாக்குகள் இவர்களுக்கு இந்த அணிக்கு ஒட்டுமொத்தமாக விழாமல் போகக்கூடிய அபாயம் இருக்கிறது. இந்த 3 முக்கியமான விஷயங்கள் பலவீனமாக பார்க்கப்படுகிறது. திரு கோசல்ராம், இந்த பலவீனமான பாயிண்ட்ல பார்த்துட்டு இதுக்கு எவ்வளவு தூரம் இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இந்த ஆளுங்கட்சியோட செல்வாக்கு வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய பலவீனம் தான். ஏன்னா இப்ப இவங்களுடைய கூட்டணி செல்வாக்குங்கிறத சொல்லும் போது இவங்களால வந்து இவங்க ஒட்டுமொத்தமா கூட்டி பார்த்தாலும் ஒரு 20-25% தாண்ட முடியல. ஆனா ஆளுங்கட்சி தனியாக நின்றால் கூட அவங்களால வந்து ஒரு 30% மேல வந்து வாக்குகளை பிடிக்க முடியுது. அதன் காரணமாக அவங்க வந்து இந்த கூட்டணியை விட அதிகமான இடங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கூட்டணி இந்த ஒற்றுமை இல்லாமல் அவங்க இருக்கிறது இருக்குல்ல, அது இன்னும் அவங்களுக்கு பலமாக சேர்த்துக்கிட்டே இருக்கு. ஆளுங்கட்சிக்கு பலத்தை வந்து இவங்களே ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. இப்ப சில தொகுதிகளில் பாத்தீங்கன்னா பாமக வந்து இவங்களுக்கு எதிராக அதாவது பாமக வந்து தேமுதிக தொகுதியில வந்து எதிராக வேலை செய்யறாங்க. இதையெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த தலைவர்கள் முழுசாக வந்து ஒத்துழைப்பு கொடுத்து குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை கொடுக்கிறது, அல்லது ஏதோ ஒரு சென்னை மாதிரி பெரிய நகரங்கள்ல வந்து போய் ஒரு மீட்டிங் நடத்தி எல்லா தலைவர்களையும் அங்க வந்து வரவழைச்சு அதன் மூலமா ஒருங்கிணைக்கிறது. அந்த பணியை கூட இப்ப மோடி வராரு, நாளைக்கு வராரு அப்படின்னா அந்த ஒரு 4 மீட்டிங் நடத்துறாரு, அதுல ஒரு மீட்டிங்லாவது எல்லா தலைவர்களையும் வர வைக்கிறது. அப்படி வந்தால்தான் அவங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறத டிவியில பாக்குறது, பேப்பர்ல பாக்குறதுல வச்சு தொண்டர்கள் வந்து சரி நம்ம தலைவர்கள் எல்லாம் ஒன்னா இருக்காங்க, நம்ம வந்து போய் சேரலாம், நம்ம செய்யணும், வேலை செஞ்சு ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வருவாங்க. தமிழிசை நோட் எடுத்துப்பாங்க நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வந்து தலித்துகளுடைய ஓட்டு வங்கி மற்றும் சிறுபான்மையோட ஓட்டு வங்கி வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தணும் எதுவாக. ஏன்னா உங்கள்ட்ட பாமக இருக்கிறனால அவங்க வந்து நெகட்டிவா எப்பயும் பார்க்கப்படுது, பாஜக எப்பயுமே ஒரு முத்திரை இருக்குது. சோ இந்த மெகா ஓட்டு வங்கி முக்கியமான ஒரு கீரை அவங்க எல்லாமே பெரும்பான்மையா வந்து ஒரே பக்கமா சாயக்கூடிய வாக்குகளா தான் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அப்ப அது வந்து ஒட்டுமொத்தமா உங்களுக்கு இல்ல அப்படின்னு ஆகும்போது இது ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகாது. இல்ல இப்போது சிறுபான்மை ஓட்டு வங்கி முழுவதுமாக எங்களுக்கு இல்லை என்று சொல்ல முடியாது. மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் குஜராத்தில் நடந்த இந்த சர்ச்சார் அறிக்கையை பார்த்தீர்கள் என்றால் சிறுபான்மை மக்களின் வாழ்வு தரம் அங்க மேம்பட்டு இருக்கிறது. அது மாதிரி கோவால 27% மேலே உள்ள சிறுபான்மை மக்கள் இருக்கும் ஒரு மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிறது. ஆக அந்த சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் என்ற இதெல்லாம் போயிடுச்சு. அவர்களின் ஒட்டுமொத்த வாக்கு நிராகரிப்பு எங்களுக்கு இருக்காது என்பதை நான் ஆழமாக நம்புகிறேன். அதே மாதிரிதான் தாழ்த்தப்பட்ட மக்களோட வாக்கு வங்கியும்
ஏனென்றால் அவர்களுக்கான வாஜ்பாய் அவர்களின் திட்டங்கள், எங்களது கட்சியில் உள்ள திட்டங்கள், இப்போது பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் நிறைய தாழ்த்தப்பட்டவர்கள், ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்க்கும்போது நீங்க சொல்றது தேர்தல் வாக்குறுதி மாதிரியான விஷயங்கள். ஆனா களத்துல கிருஷ்ணசாமியும் திருமாவளவனும் இருக்கிற இடத்துல நீங்க வாஜ்பாய் அவர்கள் மட்டுமே அவர்களின் ஒட்டுமொத்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆயிட மாட்டாங்க என்பது எங்களது கருத்து. அவங்களுடைய முன்னிலைப்படுத்துற மாதிரி உங்கள்கிட்ட அந்த மாதிரி யாருமே இல்ல இல்லையா? உங்களுக்கு முன்னிலைப்படுத்தக்கூடிய ஆட்கள் தலித்துகளுக்கு எதிரானவங்க அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தப்பட்டவர்கள் தானே. அப்படி ஒரு அதாவது இது நரேந்திர மோடி ஆட்சி, இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை, காங்கிரசின் எதிர்ப்பு அலை, நரேந்திர மோடி அவர்களின் ஆதரவு அலை, யார் இப்பொழுது ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்ற நிலை, ஒரு மாற்று சக்தியாக தமிழகத்தில் ஒரு உலா வரும் நிலை, இன்னும் எவ்வளவு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது முக்கியமான விஷயம் பார்த்து நம்ம ஒரு ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய இன்னமும் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபுளுன்ஸ் நம்ம ஒரு 3 வருஷமா முடிஞ்சிட்டா கூட இன்னமும் ஒரு நெகட்டிவ் ஓட், ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் ஆகாம முழுக்க ஆளுங்கட்சியோட தனிப்பெரும் செல்வாக்கு இருக்கிறது, தனி கட்சியா இருந்தாலும் கூட. அது உங்களுடைய ஓட்டுகள் என்ன சொல்லணும்னா 2 அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கு உள்ளக்கூடிய ஓட்டுகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு சிந்தனை உள்ள ஓட்டுகள். அப்ப உங்களை விட அதிகமா அவங்களை தான் நம்புவாங்க. அந்த இன்ஃபுளுன்ஸ் அவங்களுக்கு சாதகமா போயிடாதா, விச் இஸ் உங்களுக்கு பாதமா போயிடும். இல்ல அது இது பாராளுமன்ற தேர்தல், தமிழக மக்கள் மிக தெளிவாக முடிவெடுப்பார்கள். அதனாலதான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் கூட முதலில் பிரதமராவேன் என்று சொன்னது கூட அப்புறம் அவர்களின் துணியே கொஞ்சம் குறைந்து கொண்டே வந்துவிட்டது. அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து சொன்னால்தான் அவர்களோட வாக்கு கிடைக்கும் என்ற ஒரு நிலை. அதாவது அவர்களின் நிலையே தேர்தல் ஆரம்பிக்கும் போது ஒன்றாகவும், இடைப்பட்ட நேரத்தில் ஒன்றாகவும், தேர்தல் நிறைவடையும் நேரத்தில் ஒன்றாகவும் இருக்கிறது. அவர்கள் மிக பலம் பொருந்தியவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னா அப்புறம் இதை மாதிரி ஒரு நிலை எதுக்குறாங்க? முதல் சொன்ன அதே பலத்தோடு நின்றிருக்க வேண்டியது தானே. அந்த பலம் அவங்களுக்கு பலவீனம். முழுமையான நம்பிக்கை இருக்கு என்றால் ஏன் நீங்கள் அதிமுக விமர்சிக்கவில்லை என்ற கேள்வி உங்கள் மீதும் கூட வைக்கலாம். செல்கிற இடத்தில் எல்லாமே மு.க. ஸ்டாலின் இதை கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். நண்பர்களே, நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அந்த கட்சியுடைய நட்சத்திர வேட்பாளருடைய நிலைமை என்ன, அந்த கட்சியுடைய தேர்தல் அறிக்கை என்ன, அந்த கூட்டணி இதற்கு முன்னால் 2006, 9, 11, 3 தேர்தலில் எப்படிப்பட்ட வாக்கு வங்கியை பெற்றது, 2014 எந்த மாதிரி நிலைமை சந்திக்க போகிறது என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். மீண்டும் ஒவ்வொரு கட்சியாக ஒவ்வொரு கூட்டணி நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தெடுத்த கோசல் ராம் அவர்கள், தமிழிசை இரண்டுவரும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.